ஒரு வழியா போயிட்டா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னா பாத்துக்குங்களேன். நான் சிரிக்கிறேன். ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும் போது சிரிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சிரிப்பு வருதே. சத்தம் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்துன? நான் லைட் ஹவுஸ் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டேன். நான் தான் வந்தேன். ஆனா உன் செருப்பு சத்தத்தை கேட்ட அந்த மாதிரி தானே இருக்கேன். அவங்கள மாதிரி இருக்கா ஜேஜே? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ நடந்து வர சத்தத்தை கேட்ட அப்படிதான் இருந்தது. நீ போட்டிருக்கே அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த மாதிரி தான் இருந்தது. அதோட உன் முகத்துல வேற ஏகப்பட்ட மேக்கப் அறியா. அத பார்த்த உடனே எனக்கு அப்படியே அவங்க ஞாபகம் வந்துச்சு. என்ன அவங்க இடத்துக்கு வரலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்காத. ஓ, நீ தள்ளி போன அந்த செக் பண்ணணும். ஜெயில போட்டாங்களே. ஆமா, போயிட்டாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் முன்னாடியே நடந்திருக்கணும். ஆமா ஆமா ஆமா. அது கடவுள் இப்பதான் வழி காட்டியிருக்காரு போல. அந்த கடவுள் தான் ஜெயில இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்தணும். இங்க ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா குலிஸ்? அது என்னன்னா, நம்ம ஆபீஸ் இப்போ ஏதோ அமைதி பூங்கா மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அதுவும் நல்லதான் இருக்கு. ஆமா ஆமா, உண்மைதான். காஃபியை சிந்தாம ஊத்து. என்னால பண்ண முடியாது, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. இப்ப அந்த இடத்தை நீயே சுத்தம் பண்ணு. பாஸ் வேற வர நேரமாச்சு. பார்த்தாருன்னா என்னதான் கத்துவாரு. நீ தொட. நீ பண்ண வேலைக்கு நான் தொடக்கணும்ல. சனேம் போறா. இதை நீ தொடச்சுக்கிட்டே இருந்து வந்துடுறேன். இதுல என் தலையெழுத்து. குட் மார்னிங். சனேம், நான் என்னோட கேபினுக்கு போறேன். சரியா? ஓகே, அப்புறம் பார்க்கலாம். குட் மார்னிங் நெய்பார். குட் மார்னிங் ஜேஜே. என்னம்மா உன் முகம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு? இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இனிமேல இருந்து தனி ஆள் தான். இனிமே ஜான் இல்ல. நீ இல்லனா என்ன அர்த்தம்? அவர் எங்க போறாரு? அவர் இனிமே இங்க இருக்க மாட்டாரு. இங்க இருந்து போக போறாரு. எதுக்கு தேவையில்லாம விடுகதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லி தொலை. ஒருவேளை ஆல்ரெடி அவர் இங்க இருந்து கிளம்பி இருக்கலாம். என்ன சொல்ற? எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டு விட்டா சொல்லி என்னோட டென்ஷன் இன்னும் அதிகமாக்குறேன். நான் ஃபேப்ரிக் பெர்ஃப்யூம் கொடுத்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ எனக்கு ஸ்பெஷலானவ இல்லன்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வேணும்னே சொல்லிருக்க மாட்டாரு. ஏதாவது டென்ஷன்ல அந்த மாதிரி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அவரோட மவுண்டன் ஹவுஸ்க்கு போகும்போது அங்க போலன் இருந்தா. அது அவளா இருந்திருக்க மாட்டா, வேற யாராவது இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த முகத்தை நீ சைடுல இருந்து பாத்திருப்ப, அதனால தான் போலன் மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜான் என்ன இங்க வரலையா? அதான் நீ வந்தவன பாத்துட்டல. அப்படின்னா கிளம்பி இருப்பாரா? இல்ல, அவர் அப்படிலாம் போயிட்டு இருக்க மாட்டாரு. போனாலும் வந்துருவாரு. ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவர் கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கம்பெனி அவரோடதாச்சே. மாசம் மாசம் எனக்கு சம்பளம் எல்லாம் வேற கொடுக்கணும்ல. அதனால அவர் கண்டிப்பா திரும்பி வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. வேற ஏதாவது சொல்லி என் மனசை காயப்படுத்திடாத. நான் நம்பிக்கையோட இருக்கேன். அவரு திரும்பி வந்துருவாரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேட்டு தொலை. நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா, என்கிட்ட கேளு. என்ன மாதிரி அறிவாளி யார் இருக்கா? இங்க நம்மளோட ஆபீஸ்ல ஒரு தனி இடம். தனி இடம்? யாருமே போகாத ஒரு இடம். தனியா அழுகிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆர்கே ரூமுக்கு போயிட்டு அங்க கதறி கதறி அழுதுக்க, அவ்வளவுதானே? சரி, ஓகே, நாங்க போயிட்டு ரொம்ப வந்துடுறோம். அழாத, மேக்கப்லாம் கலைஞ்சிரும். பார்த்து சரி, அழு. நான் போயிட்டு வரேன். சத்தம் வர அழு. டோரை நல்லா சாத்திக்க. குட் மார்னிங் மேடம். கொடுங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன். எம்ரிசா, லேலா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா. என்ன இப்படி கேட்ட? வந்து உட்காருவா. இல்ல, அது என்ன விஷயம்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நானே உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். ஹைலின் போயிட்டா. நான் சனேம் ஜான்சரை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். அப்படியா? ஆமா, சனேம் ரொம்ப கஷ்டப்படுறான். ஃபேப்ரியோட கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டான்னு ஜான்சர் ரொம்ப கோவமா இருக்காரு. அவரோட நிலைமையும் எனக்கு புரியுது. ஆனா சனேம் அவருக்காக தான் இதை பண்ணான்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. காதலுக்காக தானே? அவ்வளோ லவ் பண்றாங்கல்ல? ஆமா, ரொம்ப லவ் பண்றான். ஆனா ஜான்சரை அவ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அதனால அவளும் அவர்கிட்ட உண்மையை சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணா. ரொம்ப ட்ரை பண்ணியும் அவளால இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல முடியலன்றது உங்களுக்கே தெரியும்ல. ஆமா, அவங்க ட்ரை பண்ணாங்க தான். ஆனா ஒரு சில சமயங்கள்ல எதுவுமே செய்ய முடியாம போயிடுது. சனேம்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ப்ளீஸ் சார், இதை இப்படியே விடக்கூடாது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்ப நீ லைலா, நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ப்ளீஸ் சனேம்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை தவிர உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன்.
ஓகே. தேங்க்யூ so மச். ஒரு நிமிஷம் லைலா. ஆ? அன்னைக்கு நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நான் இன்னும் அந்த ஐலண்ட் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சுதான் நீ அந்த ஊஸ்மானை ஏத்துக்கிட்டியா? இல்ல, நாம 2 பேருக்கும் செட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் கண்டிப்பா செட் ஆகாதுன்னு புரிஞ்சுதான். செட் ஆகாதா? பார்க்கதானே போறீங்க நிஹாத், பார்க்கதானே போறீங்க. என்னோட வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறீங்க. இந்த உலகத்திலே நீங்க தான் கடை வச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசுறீங்க. தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க, ஹேவ் a nice day. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லா பொருளும் இங்க கிடைக்கும். வாங்க. உங்ககிட்ட தேன் ஏனா இருக்கா? உலகத்திலே பெஸ்டான தேன் எங்க கிட்ட தான் இருக்கு. வாங்க வாங்க, வந்து ஒரு உடனே பாட்டில் வாங்கிக்கங்க. கொடுங்க. இதோ எடுத்து வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அத பக்காவா ஃபினிஷிங் கொடுத்துட்டேன். என்னடா இது, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? பார்த்தா தெரியல, ஷெல்ஃப் அடிச்சிருக்க. என்னடா இது கோணல் மானலா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நீங்க வச்சு அடுக்கி பாருங்க, எல்லாமே பக்காவா ஃபினிஷிங்கோட இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்ட்னர், கடை ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள், என்ன நீங்க குடும்பத்துல குண்டு வச்சிருவீங்க போல இருக்கு. பார்ட்னர் கீட்னர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க அம்மா காதுல போட்டு இது விழுந்துச்சு, அப்புறம் கடைக்கு சங்கு ஊத வேண்டியதான். அது எப்படி தெரியும்? நான் தான் இன்னும் யார்கிட்டயும் போய் இந்த விஷயம் சொல்லலையே. உங்ககிட்ட சொல்றதா பிரச்சனையே. நீங்க தானே ஒரு நடமாடும் நியூஸ் பேப்பர். இந்த செல்ஃப் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, நீ அதை ஆமா, பண்ண? என் கைவண்ணத்துல நிகழ்த்தினதுதான் இது. பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே அட்டகாசமா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க இங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விக்கிறோம். இந்த ஆர்கானிக் உருளைக்கிழங்கு எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுவும் இந்த ஷெல்ஃப் மாதிரி தான் அன்னிவனா இருக்கும். கோணல் மாடலா இருந்தாலும் ஆர்கானிக். என்ன நல்லா சிரிக்க வைக்கிறப்போ டெய்லி உன் கடைக்கு வந்தா ஜாலியா இருக்கும் போல இருக்கு. நான் டெய்லி வந்துடுறேன். மிலாத், உனக்காக தான் பண்ண ஸ்பினாச் பை. சரி, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ, நாம இதை சாப்பிடலாம். இத பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. படட்டும் விடு, வேணும்னா கொஞ்சம் நாம அவங்களுக்கு கொடுப்போம். சரி வாங்க சாப்பிடலாம். ஆமாமா, உழைச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஏய் ராமி, இங்க வா. 3 டீ கொண்டு வா எங்களுக்கு. மேவுக்கு பே, இங்க வந்து உட்காரு. இதுல வை. எனக்கு ஒன்று கொடுப்பா. நம்ம கடை எவ்வளவு விசாலமா பெருசா இருக்குன்னு பாத்தியா? வெளியில உட்கார்ந்து டீ குடிக்கலாம். அட ஆமால. உண்மையிலே இங்க கடையை போட்டது நல்ல விஷயம் தான். ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க வயிறு எரியுவாங்க. நம்ம சந்தோஷத்தை கெடுக்க ஏதாவது பண்ணுவாங்க. மம்மியே, என்ன எதுக்குடா நீ அம்மானு கூப்பிடுற? இந்தா உன்னோட ஸ்லிப்பர், உன்னோட பைஜாமா, இதெல்லாம் நீ இங்கே வச்சுட்டு செட்டில் ஆயிடு. இனிமே நீ என்ன அம்மானே கூப்பிடாத. என்னதா என்னதுன்னு கேட்டா எப்படி? என் விரோதி கிட்ட நீ போய் வேலை செஞ்சுக்கிட்டு என்ன நீ அம்மானு கூப்பிட்டா எனக்கு அது பிடிக்கும் நினைக்கிறியா? சத்தியமா பிடிக்கல. அம்மா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் இவங்க கிட்ட வேலை எல்லாம் செய்யல. சும்மா ஏதோ ஹெல்ப்புக்காக நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இவன் தான் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான்ல. இவன் எடுக்கிற முடிவுல நீ எதுக்கு குறுக்க வர? அப்படியா? நான் ஒண்ணு வரும்போது வெறும் கையோட வரல. இந்த இத புடிச்சுக்கோ. சப்போஸ் நீ இவனை தத்து எடுக்கணும்னு நினைச்சனா இது உனக்கு ரொம்பவே தேவைப்படும். தயவு செஞ்சு இத வச்சுக்கோ. அம்மா நில்லுமா, என்னம்மா திடீர்னு இப்படி அத்து விட்டு போறீங்க? நான் எதுவும் தப்பல எதுவுமே பண்ணலமா. நான் ஒரு பிசினஸ் தானே பண்றேன். அதுவும் நல்ல பிசினஸ்மா, ஆர்கானிக் பிசினஸ். ஆமாப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆர்கானிக் பிசினஸ் தானே, தாராளமா பண்ணிக்கோ. உன் அம்மாவை கூட ஆர்கானிக்கா வேற எங்கேயா தேடி கண்டுபிடிச்சுக்க. அம்மான்னு இனிமே என்ன கூப்பிடாத. ஆர்கானிக்கா சாப்பிடு, ஆர்கானிக்கா தூங்கு, ஆர்கானிக்கா எல்லாமே செய்ய, என்ன விட்டுரு. அம்மா, அற்புதமான இயற்கை குணநல நிறைந்த ஆர்கானிக் டீ எங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. அத குடிச்சீங்கன்னா கோவமும் குறையும், எங்களுக்கு கல்லாவும் கட்டும். மம்மி, திரும்பவும் இவன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நீ அந்த ஆர்கானிக்கே கட்டிக்கிட்டு அழுடா. திரும்பவும் என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏய் ஐசோன், ஏன் இப்படி பண்ற? நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன வெளியே போடாதே அப்படின்னு வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. பாவம், இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என் மனசை உடைச்சிடுறாங்க. நான் இருக்கேன்டா. நான் என்ன ஒரு தெருடாயா? என்னதான் பண்ணாலும் நான் அவங்களோட பையன் தானே. எப்ப பார்த்தாலும் இப்படி ஈஸியா வெளியே போட துரத்தி விட்டுறாங்க. பாவம் இல்ல. பைத்தியக்காரி. என்னதான் நீங்க இப்படி முட்டை பம்ஸ் அன்பா விட்டாலும் அவங்க என் அம்மா இல்ல ஆயிடுமா? நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ சாப்பிடு. தெரியல. நான் பாத்துட்டேன். இந்தா. தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோஷியல் மீடியா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்க? என் டேபிள் மேல நீங்க யாருமே வைக்க அதுக்கு மாட்டேங்கிறீங்களே. முதல்ல உங்க டேபிள்ல போய் உட்காரணும். சும்மா இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி தெரியும் சொல்லுங்க? வரங்க வாய மூடு. என்னையா சும்மா இருக்க சொல்றேன்? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கானே? கத்தாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி, நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு நீ இப்படி கத்தாத ஜிஜி. ஓகே.
இது புரியவே மாட்டேங்குது. ஆ சனே, நல்லா அழுதியா? ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி எதுவும் தெரியவே மாட்டேங்குது. கண்ணெல்லாம் சுருங்காம அப்படியே பளிச்சுன்னு இருக்கே. அழுத மாதிரியே என்ன தெரியலையே. எதுவுமே கண்டுக்காத விட்டுரு. ஜான் வந்துட்டாரா? அவர்லாம் இன்னும் வரல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா போதும். அவ்வளவு தூரம் பேசினா அவர் வரமாட்டாருன்னு இப்ப நம்புற பாத்தியா? அவர் கண்டிப்பா வருவார். இரு. ஏன்னா உனக்கு அந்த மாதிரி நடக்கல, அதான் நிம்மதியா அந்த இருக்கா? மாதிரிலாம் இல்ல சனம், நம்பு. ஓஹோ அப்படியா? இப்ப என்ன பார்த்தா திட்டணும் போல இருக்குல்ல? சரி, இத மட்டும் நீ டைமிங்க்கு எடுத்துட்டு வந்து கொடுத்திருந்தனா நான் எதுக்காக அப்செட் ஆகி கத்தணும் சொல்லு? ஓகே, ரெட் மோட் சாம்பியனுக்கான டிசைனை பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, எங்க யாருமே எடுத்துட்டு வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க. என்ன டிசைன் தான் பண்ணீங்க சொல்லுங்க, எடுத்துட்டு வாங்க. பார்க்கிங் அலாட்டா? எங்க நடக்குதா? எந்த பார்க்கிங் லாட்ட? எனக்கு தெரியலையே. தெரிஞ்சா நான் பதில் சொல்ல அட, மாட்டேன். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? யாருமே சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க சும்மா உட்கார்றதுக்கு வேலைக்கு வந்தீங்க? இவங்க மட்டும் தான் வேலை செய்றாங்க, நம்மள வேலை செய்ய ஆமா, வரலதான். சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் நல்லா வேலை செய்யணும், நல்லா வேலை செய்யணும். அந்த பொண்ண பாத்தியா? ஹார்ட் ஒர்க்கிங் விமென்க்கு அவ தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். உன் அண்ணன் எங்க போனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா. அந்த காஸ்டிங் ஏஜென்சில இருந்து வந்த லிஸ்ட் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு நான் தான் உங்க கிட்ட இருந்து கேட்கணுமா? வந்துருச்சு மேம். அது ஜான் சார் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஜான் சார் எங்க? தோ இங்க வந்துட்டேன். பாத்தியா, நான் சொன்ன Hey guys, good morning. யாரு Thank you. Have a great day. Good morning. ஜான், நீங்க எப்பலாம் ஆபீஸ்க்கு லேட்டா வரீங்களோ அப்பலாம் எங்களால முடிவெடுக்க முடியாம தவிக்கிறோம். அப்படி நீங்க எங்க தான் Okay, போயிட்டீங்க? calm down Darren. அதான் நான் வந்துட்டேன்ல. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னாச்சு? நியான், நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். கலர்ஸ்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. டாரன், நான் உன் மெயில பார்த்தேன். அந்த ஐடியா உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நான் அதை ரிசர்ச் கம்பெனில இருந்து வந்த ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தே ஆகணும். ஓகே गाइस, இதே எனர்ஜியோட நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அப்படியே டிஸ்கஷனையும் முடிச்சிடலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன விஷயம்? பெருசா ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சனிம் செல்லம், நம்ம நலன் விசாரிக்கிறதெல்லாம் அப்புறமா விசாரிக்கலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு, புரியுதா? அது வந்து நான் மெக்கனோட கேம்பெயின்காக ஒரு சூப்பரான கதை எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொண்டு வரேன். இதுதான் நான் எழுதியிருக்க கதை. இதுல விஷுவல்ஸ் இருக்கு, அப்படியே இதை நீங்க பாருங்க. ஓகே, இது பார்க்க நல்லா இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வாசிச்சுக்கலாமே. கலர்ஸோட ஆல்டர்னேட் கேட்டிருந்தேன், எங்க இருக்காது? அந்த விஷுவல் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் மெக்கனனுக்கும் அத மெயில் அனுப்பிட்டாங்க. இப்போ அத அவர் படிச்சு பார்த்துட்டு நமக்கு பதில் சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. சூப்பர் சூப்பர். அப்ப நம்ம பிளான் பண்ண மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கலாமே. அண்ட் நம்மளோட பழைய கிளையண்ட் அந்த சிப்ஸ் கம்பெனி இருக்காங்களே, அவங்க என்ன? ஜான் சார், அவங்க கேட்ட மாதிரி நாங்க அதை ப்ரீ ஸ்டடி பண்ணோம். அதோட ரிசல்ட் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அல்டிமேட். Thank you so much. ஓகே गाइस, கவனிங்க, நாம மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டோம். எல்லாரும் வேலைய ஆரம்பிச்சிருங்க. மீட்டிங்ல பார்க்கலாம். ஓகே, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ணா, லேட்டா வந்தாலும் வேலையை சீக்கிரம் பார்த்துட்டீங்களே. ஆமாடா தம்பி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால தான். அதுக்கே இவ்வளோ அவசரம்? ஓ அதுவாடா, ஃபேப்ரி அண்ட் ஐலன் அவங்கள பத்தி யோசிச்சா நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். அது இல்லாம நம்ம ஷெட்யூல்ல கூட நம்ம பின்தங்கி தாண்டா இருக்கோம். அதான் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சுல? ஆமாடா, முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நமக்கு யார் பிரச்சனைனா ஐலன். ஐலினா? அதை அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. அதுக்கு என்ன, நாம அவளை அப்படியே விட்டுற முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவகிட்ட நம்மளோட ஷேர்ஸ் இருக்குடா. ஆனா அதை திரும்ப வாங்குறது கூட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது என்ன பிளான்? அவளா வந்து அதை கொடுத்துட்டு போவா. எப்படி? அவ ஷேர்ஸை நமக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டானா அவ மேல நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாபஸ் வாங்கிடலாம். பர்ஃபெக்ட். நல்ல ஐடியா தான். ஆனா அவ நம்மளுக்கு இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமா அவளை அப்படியே சும்மா விட்டுற முடியுமா என்ன? எம்ரே, புரிஞ்சுக்கோடா. நம்ம அப்பா இந்த கம்பெனியை நம்ம கிட்ட எப்படி ஒப்படைச்சாரோ அதே மாதிரி நான் திரும்பவும் கொண்டு வரணும், புரியுதாடா? அதை விட இன்னும் நல்ல பெட்டரான இடத்துக்கு கொண்டு போகணும். அதை நம்ம சீக்கிரமா பண்ணி ஆகணும். அண்ட் அதை விட முக்கியமானது, எனக்கு வேற எதுவும் கிடையாது. அதனாலதான் இதை நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐலன் ஜெயிலுக்கு உள்ள இருக்காளோ வெளியில இருக்காளோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா திரும்பவும் அவளால இந்த ஃபீல்டுக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா அவளோட சுயரூபம் பத்தி தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஓகே, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அடச்சே. சனே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சைட் அடிச்சிட்டு இருக்கேன். அதோட நான் அப்செட்டாவும் இருக்கேன். நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஆச்சரியத்துல இருக்கேன், அதுவும் உச்சக்கட்ட ஆச்சரியத்துல. இந்த மாதிரி லெஜெண்டரியான லவ் ஸ்டோரி இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? என்னால தானே சொல்றியா? பின்ன என்னாலயா? நானா அந்த பெர்ஃப்யூம் எடுத்துட்டு போய் அந்த ஃபேப்ரிக் கிட்ட கொடுத்தேன். ஆனா நான் இந்த கம்பெனியை காப்பாத்துறதுக்காக பண்ண. ஜான் ஜெயில்ல இருந்தாரு, அவரை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன். இந்த காதலை நான் கொல்ல விட மாட்டேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. நீ எதை பத்தி யோசிக்காம நெகட்டிவ் எனர்ஜி இல்லாம இந்த ஆபீஸ்ல சந்தோஷமா இருக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரமா தூக்கி போடு. எல்லாருக்கும் கேக்குதா?
சிரிங்க. ஜிஜி கொஞ்சம் அமைதியா இருப்பா. இப்ப எதுக்காக ஏன் இப்படி சத்தம் போடுற? ஜி காம் டவுன். சும்மா இருக்கியா? எதுக்கு எல்லாத்தையும் நீ உள்ள இழுத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. அவர் என் முகத்தை பார்த்து கூட ஏன் பேசுறதில்ல. அவரை பார்க்கணும்? அதான் பூனைக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி உத்து பார்த்து அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது போதாதா? என்னது தொல்லை பண்ற மாதிரியா? ஆமா, அப்படிதான். முறைக்காத. வேற என்ன பண்ண சொல்ற? அவரை நான் எப்படி பாக்குறது? இல்லன்னா பார்க்க வேணாமா? இல்லன்னா நான் அவரை பார்க்காம தலையை திருப்பிக்கிட்டுமா? இனிமே நான் அவரை பார்த்தாலே தலையை திருப்பிக்கிறேன். அவரை பார்க்கவே மாட்டேன். இனிமே நான் எதுக்காக அவரை பார்க்க போறேன்? இனிமே பார்க்கவே மாட்டேன். இனிமே நான் அவரை பார்க்க போறதே இல்ல. பார்க்காத. நீ பார்க்கவே பார்க்காத. ஆனா அவரை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் புரியுதா? தேவையில்ல. நீ பார்க்கலன்னு என்ன மத்தவங்கள பார்க்க கூடாதா என்ன? எதுக்கு இப்ப பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? அவரு இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரா, அதனால தான் உன்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆண்கள் இருக்காங்களே எப்பவுமே இப்படித்தான். பிசினஸ்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா யார பத்தியும் யோசிக்காம அவங்க அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நிஜமாதான். அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்ல. சரி, அதை விட்டுரு. ஆனா எனக்கு நீ முன்ன மாதிரி இருந்த சனம் தான் இப்ப வேணும். அது புரியுதா? அந்த சனம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. நீ இனிமே இப்படி இருக்காத. ஏன்னா அப்பேற்பட்ட மனுஷனை நீ காதலிக்க வச்சிருக்க. எப்பேற்பட்ட ஜான் சார உன் வீட்டுக்கெல்லாம் வர வச்சு காப்பி குடிக்க வச்சிருக்க. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அப்படி சொல்லு. இந்த மாதிரி பழையபடி உன்னோட கேரக்டரை வெளியில கொண்டு வந்து வை. திரும்பவும் காதல உருவாக்க. அப்படின்னா இனிமே எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை நான் எழுப்ப வேண்டியதா? அந்த மிருகத்துக்கு அப்பப்ப தீனியும் போடு. கண்டிப்பா இனிமே நான் செய்யறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். Correct. ஏன்னா ஜான்சர் என்னோட டேலண்ட தான் லவ் பண்ணாரு. பண்ணாருன்னு சொல்லாத. இந்த மாதிரி நெகட்டிவான சென்ஸ பேசாத. எனக்கு பிடிக்காது, தெரியாதா? அவர் உன்னை காதலிக்கிறாரு. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். அவர் உன்னை காதலிக்கிறாரு. அமைதியா இரு. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அமைதியா இரு. ஜான், கொஞ்சம் பேசலாமா? சரி, நான் அதை அப்புறம் பார்க்கறேன். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். நம்ம மீட்டிங்க்கு அப்புறமா இந்த டெக்ஸ்டைல நான் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஓகேன்னு சொன்னா நமக்கு எனக்கு அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே, பிசினஸ்னா உடனே பார்க்கலாமே. ஆமா, பிசினஸ் தான் நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னு எனக்கு தெரியும். இதுல அப்படியே என்ன சேஞ்ச் பண்ணிருக்க? இந்த ஸ்லோகனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கீங்களா? அதான் பண்ணிருக்கேன். நம்மளோட ஸ்லோகன் ஆக்சுவலா ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங்கா அட்ராக்டிவாகவும் இருக்கு. ஆக்சுவலா இதை நான் முன்னாடி பார்க்கும்போது இது இங்க இல்லையே. ஆனா இப்ப இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கா? ஆக்சுவலா அன்ரீச்சபிள் இஸ் சேலஞ்சிங்னு முன்னாடி இந்த இடத்துல நான் எழுதியிருந்தேன். ஆனா இப்போ அதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா, எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். எப்படி? நாம இங்க இருந்து எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. மனசு சொல்ற வழியில போனா கரெக்டா தான் இருக்கும். ஹலோ, ஐ அம் சாரி. நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கறத நான் பார்க்கவே இல்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம். ஹே, உள்ள வா போலாம். அதான் ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்கல்ல. இதை டேரன் கிட்ட காமிச்சியா? இல்ல, அவங்க பிஸியா இருந்தாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட காட்ட வந்தேன். முதல்ல போய் அவகிட்ட இதை காட்டு, அதுக்கப்புறம் நாம இதை பத்தி பேசிக்கலாம். ஓகே? ஆனா நான் இது அர்ஜென்ட்னு சொன்னல. போய் குலிஸ் கிட்ட எங்களுக்கு டீ எடுத்துட்டு வர சொல்லு. God bless you Sanem. அத பத்தி நாம அப்புறமா பார்க்கலாம். இப்ப வேண்டாம். எப்படி இருக்கீங்க? போலன் எதுக்கு அடிக்கடிக்கு இங்க வராங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? புது காதல் போயிடுச்சு, பழைய காதல் திரும்ப வந்துருச்சு. ஆமா, இது பாக்குறதுக்கு கூட அப்படிதான் இருக்கு. அவங்க ஒண்ணு அப்ராட் போறாங்கன்னு நினைக்கிறேன். சார பார்த்தா கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்குல்ல? இங்க பாருங்க ஜான், நீங்க வந்துதான் ஆகணும்னு நான் எந்த பிரஷரும் போடல. ஆனா இந்த வேலையை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும்னு நான் நம்புறேன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கம்பெனில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட லாசஸ் வர. நான் எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். அப்போ ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. ஆனா இப்போதைக்கு உங்க முடிவு மட்டும்தான் முக்கியம். அது உங்க கையில தான் இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியே வர்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம்ல. ஆக்சுவலா நீ சொல்றது கூட நல்ல விஷயம் தான். நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதே மாதிரி நான் தனியா இன்னொரு கண்ட்ரில இருக்கிறதும் எனக்கும் நல்லது தான். அதான் சொல்றேன், நானும் ஒத்துக்கிறேன். சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம 2 பேரும் ஒன்னா போகலாம். அங்க பிரசன்டேஷன் முடியற வரைக்கும் ஒன்னாவே இருப்போம். அப்புறம் மத்ததெல்லாம் யோசிப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பத்தி யோசிங்க, சரியா? ஓகே, யோசிக்கிறேன். Thank you. சாருக்கும் சனமுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜான் சார் அவளை விட்டுட்டாரு. ஜான் சார் திரும்பவும் அவரோட எக்ஸ்கிட்டே போயிட்டாரு போல.
இனிமே என்னால பொறுக்க முடியாது. பொறுத்த வரைக்கும் போது எல்லாத்தையும் கிழிச்சு போட போறேன். என்னமா பண்ணிட்டு மேடம் அது வந்து என்னன்னா பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கிழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கிழிக்கிறதுக்கு மிஷின் வச்சிருந்தோமா, அது ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால தான் சனேம் இப்போ அவ கையால அதெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கா. நாளைக்கு என்ன வேலை பார்த்து கிழிச்சிங்கன்னு கேட்க கூடாதுல்ல, அதனால தான் அவ கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. அப்ப என்ன சொல்ல வர? இவளோட வேலை பேப்பர் கிழிக்கிறதுன்னு சொல்ல வரியா? இல்ல மேடம், அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆமா, நான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதோட பர்மனண்டா வேற இருக்காங்க. அது என்னன்னு நாம அப்புறமா பாத்துக்கலாம். சனே மேடம், நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பேப்பரை நான் கிழிக்கிறேனே. சரி, நான் அதையே போய் பாக்குறேன். அப்போ ஓகே. சாரி, ஆக்சிடென்டலா ஒரு கரியர் வந்துருச்சு. ஆனா தகுதியே இல்ல. அதான் எனக்கு பிடிக்காத விஷயம். ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். ஆக்சிடென்டல் கெரியரா? அந்த மாதிரி சொல்றதுக்கு முதல்ல நீங்க யாரு? இந்த ஆபீஸ்க்கு இப்பதான் நீங்க முதல்ல வந்திருக்கீங்க. உங்க ரெண்டு பசங்களையும் தனியா விட்டுட்டு நீங்க ஊர் ஊரா சுத்த போயிட்டீங்க. இப்போ என்னவோ பிசினஸ் கவனிக்கிற நீங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு உங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. ஏன்னா உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் நிமிந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவ்வளவு குள்ளமா இருக்கேன். பார்க்கிறதுக்கு 5 தலை பாம்பு மாதிரி இருந்துகிட்டு மேக்கப்ல ஓவரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான முகம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அதிகமா மேக்கப் போட்டு எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த பசங்களோட காதல எக்காரணத்தை கொண்டு நான் அழிக்க விடவே மாட்டேன். ஏன்னா நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவையில்லாம என் ஃபீலிங்ஸ்ல விளையாடுறீங்க. நீங்க ஒரு அம்மாவா கிடையவே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வேலை பாருன்னு டார்ச்சர் பண்ணி என்ன உயிரை வாங்குறீங்க. எதுப்பா நீ அந்த மாதிரி என்ன பாக்குற? போய் வேலை பாரு. ஓகே அம்மா. என்ன அம்மான்னு கூப்பிடுறான்? என்ன மாதிரி நீ அமைதியா பேசு. அப்பதான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். அவங்கள நீ அம்மா நான் கூப்பிட்ட? அவளோட முடிய புடிச்சு இழுக்கணும் போல இருக்க. நான் அவளோட முடிய புடிச்சு இழுக்கணும். இப்பதானே சொன்ன அமைதியா இருன்னு. என் அமைதியா பார்த்தமா நீ திருந்தல. சரி, போதும், நிறுத்த. வாங்க வாங்க வாங்க. அப்படியா? கண்டிப்பா வந்து வாங்கிக்கங்க. வாங்க வாங்க, வெல்கம். ரொம்ப சந்தோஷம். மக்களே, அற்புதமான மனிதர்கள் வாழும் இடம் என்றால் இதுதான். உங்க எல்லாருக்காகவும் ரொம்பவே அற்புதமான இயற்கை குணநலம் நிறைந்த அமேசான் காடுல இருந்து டைரக்டா இறக்குமதி செய்யப்பட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட். எல்லாரும் இத வாங்கி நல்ல இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழுங்க. எதுக்குடா காது பக்கத்துல வந்து கத்துற ஜவ்வா இருந்துரும் போல இருக்கே? பயப்படாதீங்க மக்களே. இந்த சத்தத்தை கேட்டு உங்க காது ஜவ்வு அறுந்தா கூட அதை சரிப்படுத்துறதுக்கான ஆர்கானிக் ப்ராடக்ட் எங்க கிட்ட இருக்கு. டவுட் இருந்தா காது கிழிச்சு தயவு செஞ்சு வாங்க, நாங்க அதை ஊத்தி காட்டுறோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆர்கானிக் பிசினஸ் பண்றதுனால எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி இருந்தாலும் நான் தோண்டு போக மாட்டேன். கண்டிப்பா இந்த பிசினஸ் மேலுக்கு கொண்டு வருவேன். அதுல மாற்றம் இல்ல. கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. என்னாச்சு உனக்கு? ஏன் மக்கள் கிட்ட இருந்து எனக்கு நடந்த அநியாயத்தை மறைக்க சொல்றீங்களா? முடியாது. ஏன்னா இவர்கள் என் உயிர்கள். மக்களே, நான் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தெருல நிக்கிறேன். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. டேய் வாய மூடுறா. கடவுளே, இவன் சொன்னா கேட்க மாட்டானே. என்ன வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? இந்த கடையை வாடகைக்கு எடுத்ததுனால நான் நடுத்தெருல இப்ப நின்னுட்டு இருக்கேன். இன்னும் இந்த பிசினஸ் இல்லனா நான் வீட்ல கால் மேல கால் போட்டு தூக்கிட்டு இருப்பேன். மக்களே, எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. இப்போ என்னோட கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கினா 40% டிஸ்கவுண்ட் நான் தரேன். 40% டிஸ்கவுண்ட். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. அருமையான ஆஃபர். வாங்க மக்களே, என் உயிருக்கு உயிரான மக்களே, நான் குடியிருக்கிற இந்த ஏரியாவோட அன்பான குடிமக்களே, நம்ம கடையில இன்னைக்கு உங்களுக்காக 50% டிஸ்கவுண்ட். 50? ஆமா, 50%. வந்து அள்ளிட்டு போங்க வாங்க. என்ன 50% டிஸ்கவுண்ட்? 60% டிஸ்கவுண்ட். 60% டிஸ்கவுண்ட். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. 60%. வா வா வா. 60% வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. 70%. என்னது? 70%. 70%. 70%. வாங்க வாங்க. 70%. வாங்க. 70அப்பா. அங்க போலாம். சீக்கிரம் வாங்க. 70%. வாங்க. 70%. வணக்கம் போய் வந்து அள்ளிட்டு போங்க. தயவு செஞ்சு வாங்க. சீக்கிரம் வாங்க. 80%. 80% டிஸ்கவுண்ட். வந்து தொலைங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்க வாங்க வாங்க. நிஜமாதான் 80%. அத்தை, அருள் கலர்ல எதுவும் சொல்லாதீங்க. வாங்க வாங்க, போய் வாங்க. சீக்கிரம் வாங்க, போய் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. இங்க வாங்க. கேக்குதுல? வாங்க இங்க. சீக்கிரம் வாங்க. திரும்பி இங்க வாங்க. உங்களுக்காக
90% டிஸ்கவுண்ட் வேண்டாம் இல்ல 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 அதெல்லாம் இல்ல 90% டிஸ்கவுண்ட். ஆமா 90% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கேன், வந்துருங்க. இருங்க வந்துறாதீங்க. 90% கொடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துறாதீங்க. 90% கொடுக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு சும்மாவே கொடுத்துட்டு போலாம். அதுக்கு பதிலா 80% உங்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் இல்லாம இது ரொம்ப ஆர்கானிக் ப்ராடக்ட். தயவு செஞ்சு இங்க வாங்க. உள்ள வாங்க, இங்க வாங்க, வாங்கிக்கங்க. யாரும் போவாதீங்க. வாங்க வாங்க வாங்க, எடுத்துக்கங்க. வாங்க 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 வாங்க, உள்ள போய் பாருங்க, உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கங்க, போங்க. அதுவும் இல்லாம இங்க பொருட்கள் வாங்குற எல்லாரோட பேரையும் ஒரு பவுல்ல எழுதி போடுவோம். குலுக்கல் முறையில யாரோட பேர் வருதோ அவங்க என்ன கூட்டிட்டு போலாம். ஓசி ஃப்ரீடா. என்னோட ஒட்டுமொத்த மெயின்டெனன்ஸ் கம்மி தான். வாங்க, தயவு செஞ்சு ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன் உன் கடையில. ஆனா நான் டிஸ்கவுண்ட் எதுவும் தர மாட்டேன். சரியா? ஓகே பரவாயில்ல. சரி, உள்ள வாங்க. போங்க போங்க போங்க, எல்லாம் இங்க பாருங்க, 90%. எல்லாத்தையும் 80% கொடுக்க முடியாது. ஒரு சிலது 60% தான். ஓகேவா? அப்பன்னா நிஜமாவே உங்க பையனை வீட்டு விட்டு துரத்துட்டீங்களா? அவனால எப்படிங்க தனியா இருக்க முடியும்? பார்க்க ஹேண்டிகேப் மாதிரி இருக்கான். ஒருவேளை செத்துட்டானா? பரவாயில்ல, சாவட்டும். என்னது? அட என்னங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. அதெல்லாம் சரி, அந்த வியாபாரத்துல கூட நிறைய லாபம் வரும் போல இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்காங்கன்னு. அப்ப ஆர்கானிக் மார்க்கெட்லயே செம்ம லாபம் போல. பேசாம நம்ம உங்க பார்ட்னர்ஸ் ஆயிரலாமா? இல்ல நல்ல ஐடியா தான். பார்ட்னர்ஸ் ஆயிடலாம். கண்டிப்பா. நீ மட்டும் அப்படி பண்ணி பாரு. அதுக்கப்புறம் இந்த ஏரியாக்குள்ள எப்படி நுழையறன்னு நான் பாக்குறேன். நீ இந்த பக்கமே வர முடியாம நான் சரி பண்ணிடுறேன். விடுங்க. இப்ப எது கோவப்படுறீங்க? நான் இப்ப போய் ஜாயின் பண்ணலாமா சொன்னேன். சும்மா ஐடியா தானே கொடுத்தேன். ஐடியா சொல்றானா? ஐடியா ரொம்ப மோசமான ஐடியா. ஏய் கமின். என்கிட்ட ஒரு சூப்பரான நியூஸ் இருக்குன்னா நான் ஐலண்ட் லாயர் கிட்ட பேசிட்டா அவரும் ஒத்துக்கிட்டாரு. நம்ம ஷேர்ஸ் நம்ம கிட்டே திரும்பி வரும். நல்ல நியூஸ்டா, உண்மையிலே ரொம்ப நல்ல நியூஸ். சரி, நீங்க எப்போ ரெடின்னு சொல்லுங்க, அப்போ நம்ம ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம். இம்ரே, நான் பவர் ஆஃப் அட்டானி உங்ககிட்ட கொடுத்துறேன்டா. மற்ற வேலையை நீயே பார்த்துக்கோயேன். எதுக்கு அப்படி? கொஞ்ச நாளைக்கு பிரேக்ல போலாமேன்னு பார்க்குறேன்டா. அதுவும் இந்த நேரத்தில் எதுக்குண்ணா? ரொம்ப நாளைக்குலாம் இல்லைடா, சும்மா ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே. அது இல்லாமல் மைண்ட் ஃப்ரோ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குடா. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அதான். அப்போ சரி சரி, நீங்கள் எங்கே போகிறீங்க? உனக்கு ஞாபகம் இருக்காடா, ஆவால நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணமே, அதே ஹோட்டலில் தான். ஆமாம், அந்த இடம் கூட நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது சரி தான். இப்போ உங்களுக்கு தேவை காம்னஸ் தானே? அப்போ அந்த போலனோட ஆஃபரும் நல்ல ஆஃபர் தான், எனக்கு புரியுது. ஆனால் இது ரொம்ப ஹார்டான டெசிஷன்னா. தயவு செஞ்சு இங்கே இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தெரியும்டா எனக்கு அதை பற்றி. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு அப்படியே எங்கேயாச்சும் தனியாக போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாரு எங்கப்பா போறாங்க? அண்ணன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டு வர போகிறாரம்மா. அது கூட நல்ல விஷயம் தான்ப்பா. இப்ப அது உனக்கு ரொம்ப தேவையான விஷயம்தான். சரி, எங்க போற? எனக்கு தெரியல, இனிமே தான் அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் நிச்சயம் போவேன். டேரனை பார்த்துட்டு வரேன். ஓகே அம்மா, எனக்கும் வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன். பாய். ஓகே ஓகே, போய் வேலையை பாருங்க. இங்க இருந்து நீ கொஞ்ச நாளைக்கு வெளியே போறது நல்ல விஷயம் தான் மைசன். ஹலோ செல்லம், எப்படி இருக்க? லேலா சனிமை கூட்டிட்டு உடனே கேமிடுப்பா. யார்கிட்டயும் சொல்லாமவா? ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்க போலன். இப்போ ஜான் கொஞ்சம் வெளியூர் போலாமான்னு யோசனை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப அவன் இந்த மாதிரி முடிவு செஞ்சதுக்கு நீதானே காரணம். சரி, அவர் எங்க போறாரு? எந்த ஹோட்டல் சொல்லுங்க. இப்போ எனக்கு எந்த ஹோட்டல்னு தெரியல, ஆனா தெரிஞ்ச உடனே நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன். சரியா? அப்பனா ஓகே மேடம், நீங்க சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஓகே செல்லம், பை பை. சொல்லுங்க எம்டி சார், யார்கிட்டயும் சொல்லாம எங்க வர சொன்னீங்க? உள்ள வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணு. சரி சரி, மூடுறேன். சனம் எங்க? சொல்லிட்டேன், வந்துட்டு இருக்கா. சரி, வரட்டும். என் அண்ணன் இங்க இருந்து வெளியூர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அச்சச்சோ. இல்ல டோன்ட் வரி, வெறும் 2 நாளைக்கு தான் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆஹா, அப்படின்னா ஓகே. அப்படின்னா அவர் அங்க தனியா இருப்பாரா? ஆமா, தனியா தான். ஆனா போலனோட ஆஃபரையும் யோசிக்கிறேன்னு சொன்னாரு. பிகாஸ் அவர் தனியா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்படின்னா அந்த ஆஃபரை பத்தி சீரியஸா யோசிப்பாரே. சனம் இன்னும் அதிகமா கஷ்டப்படுவான். சரி, அவர் இன்னும் கன்ஃபியூஷனா தான் இருக்காரு. எந்த முடிவை யோசிக்கல. அதனால நீ worry பண்ணிக்காத. நம்ம சனமா அங்க அனுப்பி அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க வச்சா இது ரொம்ப சூப்பரான ஐடியா. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? சனமா நீ கன்வின்ஸ் பண்ணு. ஓகே, நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன். என்னோட பேரண்ட்ஸ் கிட்டயும் இது ஒரு பிசினஸ் ட்ரிப்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். என்னாச்சு? திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? முதல்ல இங்க வந்து உட்காரு. என்னாச்சுன்னு சொல்லு. வா. ஜான் சார் இங்க இருந்து போறாரு. லேலா, என்னது போக போறாரா? இவ்ளோ சீக்கிரமா? வா. ஷாக்கற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அண்ட் அவர் கிளம்ப தான் போறாரு. ஆனா ரொம்ப நாளைக்குலாம் இல்ல, வெறும் 2 நாளைக்கு அவ்வளவுதான். ஐயோ சாரி. நோ, இட்ஸ் ஓகே. ஐ அம் வெரி சாரி. ஓகே எம்ரி சார்,
சின்ன வெக்கேஷன் தானே, அவரு போயிட்டு மெதுவா வரட்டும்னு பிரச்சனை இல்ல. நீயும் கூட போற. நானும் போறேனா? அவர் கூட போறேனா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்படி அவர் கூட போக எதுக்காக முடியும்? இப்படி நெகட்டிவா பேசுற? இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். அப்பா அம்மாவை பத்தி யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். அவ தங்க போற ரூமுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ரூம் புக் பண்றேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க. சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. முடியாதா? நான் அங்க போவே மாட்டேன். எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. அட கடவுளே, எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற சனம்? இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். இத நீ யூஸ் பண்ணிக்கணும். அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருக்கா. போலன்ட்ட பேசுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. என்ன ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஓ சனம், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கோங்க. என்னது ஆப்பர்ச்சுனிட்டியா? அது அந்த போலன் தான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜானுக்கு நான் வருத்தப்படுறது நல்லா தெரிஞ்சும் அந்த போலன் கூட தான் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. நான் அவர் கூட கண்டிப்பா போக மாட்டேன். என்ன சனேம், நான் சொல்றது முடியாதுன்னு சொல்றல. சனேம், தயவு கொஞ்சம் செஞ்சு என்ன நில்லு. விட்டுருங்க, என்னால முடியாது. Chance miss நான் போய் என்னோட பண்ணாத. வேலையை பார்க்க போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வரேன். கொண்டு வந்துடுறேன். அட கடவுளே, இந்த நேரத்துல போய் இவ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாம ஏதாவது பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்க்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, நானும் இத பத்தி யோசிச்சு பாக்குறேன். சரியா? ஓகே ஃபைன். லைலா, உஸ்மான், நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். ஓகே ஓகே, சரி வாங்க என்னோட கேபினுக்கு போகலாம். சரி வா போலாம். நான் பேத்ரி பழம் தான் வந்தேன். என்ன மாதிரி ஒரு அப்படியே இந்த ரோட்ல போற மாதிரி. ஆஷ் ப்ரோ, அது போட்டா நல்லா இருக்கும். இல்ல அதெல்லாம் போட்டா ஆத்தென்டிக்கா இருக்கும். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தேவைப்படுது. ஆத்தென்டிக் அப்படின்னா கொஞ்சம் இரு. அப்படின்னா வறுத்த முட்டை கலர் போடலாமா? இல்ல அந்த கலர் வேணா. அதை பார்க்கும்போது எனக்கு வாமிட்டா வரும். அந்த கலரை விட்டுட்டு வேற கலர் சொல்லு. வேற என்ன கலர்? காலிஃப்ளவர். கேஸ் ட்ரபிள் வரும். அப்ப ட்ரைட் பீன்ஸ். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது பக்கத்துல வைப்போம்ல. அத சாப்பிட்டாலும் கேஸ் ட்ரபிள் தான் வரும். அத முதல்ல புரிஞ்சுக்க. இங்க பாரு, எனக்கு ரொமான்டிக்கா ஏதாவது மெனு இருந்தா சொல்லு. நீ ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, பழைய சாதம் பச்சை மிளகாய் இருந்தா ஒத்துப்பியா நீ? ஜிஜே, நம்ம என்ன வீட்லயா இருக்கோம் ரொமான்டிக்கா மெனு கேக்குறதுக்கு? ஏன் இருக்க கூடாது? எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க தெரியுமா? அது சரி, உன் ஊர் எங்க இருக்குன்னே சொல்லி ஜிஜி. இப்ப எதுக்கு அதை இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்க? உங்க வீட்ல யாரும் உனக்கு ரொமான்டிக்கான ஃபுட் செஞ்சு கொடுத்ததே இல்லையா? இல்ல நீ அதை சாப்பிட்டதா இல்லையா? அத முதல்ல சொல்லு. இல்லனா உன் மனச சுக்கு நூறா உடைச்சாங்க. ஆமா ஜிஜி, எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருந்ததே இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு இந்த ரொமான்டிக் மெனு எல்லாம் தெரியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். உனக்கு நிம்மதியா இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சுல. மன்னிச்சிடு. நான் உன் மனச காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. உனக்கு மைக்ரோ அவன்ல இந்த கடல் பாசி வச்சு சமையல் பண்ண தெரியுமா? தெரியும். சரி, எப்படின்னு சொல்ல. முதல்ல போய் மார்க்கெட்ல ஃபிஷ் வாங்கிட்டு வரணும். நிஜமாவா? அது மார்க்கெட்ல தான் போய் வாங்கணுமா? சரி, நான் உஸ்மான் கடையில போய் வாங்கலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஃப்னு பண்ணா எல்லாமே சரியாயிடுமா? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இதே பண்ணு. நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லுக்கா. அவர்கிட்ட போய் நான் பண்ணதெல்லாம் தப்புதான், சாரின்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அவர் சொல்றத கேளு. அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நான் அப்படி பண்ண என்னோட நிலைமை என்ன ஆகுறது? இப்ப இத பத்தி எல்லாம் யோசிக்கிறது நல்லது இல்லம்மா. அவர் என் முகத்தை சரியா கூட பார்க்க மாட்டேங்கிறாரே. திடீர்னு பார்த்தா அந்த போலன் மறுபடியும் இவரு கூட ஒண்ணா சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. நீ இதே மாதிரி அவரை விட்டு தள்ளி இருந்தன்னா அவளும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்க தான் செய்வா. புரியுதா? அப்ப நான் இப்ப என்ன பண்றதுக்கா? என்ன பண்றதுன்னு சொல்ல. இங்க பாரு சனேம், உங்க காதல் எரிச்சு போயிடுச்சுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அதே நேரத்துல அவங்க காதல் புதுசா பத்திக்குச்சு. என்ன சொல்ற? சரி, அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியுமோ அதை நீ என்கிட்ட சொல்லுக்கா. என்ன சனேம், அந்த பொண்ணு அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இதை விட நீ வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? நான் அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. அப்புறம் நான் கொஞ்சம் என்னோட பல்ல ஏதோ மாட்டிக்கிச்சுக்கா. ஆனா நீ தான் இப்ப திடீர்னு காணாம போயிட்டியே. அதனால நீ இப்ப புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்காங்க. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆமா, ஆனா இதெல்லாம் இப்படிதாண்டி ஆரம்பிக்கும். ஆனா ஜான் சார் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. ஒருவேளை அவர்கிட்ட போய் இந்த பொண்ணு, ஜான் எப்படி இருக்கீங்க, வாங்க நம்ம 2 பேரும் பேசலாம், கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும், நம்ம 2 பேரும் முன்னாடி தனியா இருக்கும்போது எப்படி இருந்தோம் ஆனா இப்ப எப்படி இருக்கோம்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே பேசி அவரை மைக்கி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவா. அப்புறம் கதை முடிஞ்சது. இங்க பாரு, ஆம்பளைங்களே இப்படிதான், சொல்லவே முடியாது. யாராவது அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினா போதும், அப்புறம் அவ்வளவுதான். ஜான், எல்லாமே ரெடியா இருக்கு டார்லிங், நீங்க வாங்க. Thank you so much. ஓகே, முதல்ல நாம இந்த ட்ரிங்க்ஸை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சனேமை பத்தி உனக்கு சொல்றேன். சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல கேண்டில்ஸ் பத்த வைக்கலாம். என்ன? அதுவும் சரிதான்.
இடத்த அப்படியே எரிக்க போறேன் இந்த இடத்த நான் எரிக்காம விடவே மாட்டேன். இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா இந்த இடத்த நான் எரிச்சிருவேன். இப்படி இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த நான் எரிச்சிருவேன். இங்க இருந்து ஒழுங்கா கிளம்பிடுங்க. எனக்கு என்ன ஆச்சு ஒண்ணும் புரியலையே. சனேம் என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்ல என்னால என்ன கட்டுப்படுத்திக்கவே முடியல. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஸ்ப்ரே பாட்டில வச்சு என் மேல ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிட்ட. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நானும் அதுதான் சொல்றேன், நீ எல்லாத்தையும் எரிச்சிட்டு இருக்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு பிடிச்ச ஜான அந்த பொண்ணு கிட்ட தள்ளி விட்டுட்டு இருக்கன்றத புரிஞ்சுக்கோ. அவர் போற ஹோட்டலுக்கு நீயும் போ. அங்க போய் மிஸ்டர் ஜான் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர்கிட்ட ஃப்ரீயா பேசு. புரியுதா? இனிமேதான் நான் பழைய சனிமா மாற போறேன். நாளைக்கே ஜான் போற ஹோட்டலுக்கு நானும் போய் பேச போறேன். அதுக்கு நான் போய் என்னோட Dress எடுத்து வைக்கிறேன். அந்த fruits இந்த எடுத்து fruits நீ எடுத்து இங்க வை. Come on செல்லம், நான் நாளைக்கு இப்படிதான் போய் இருக்கணும் நீ. யாருன்றத அவர்கிட்ட முதல்ல காட்டு. எதுக்கு ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? அதுவாமா ஒண்ணுமா? எதுக்கு Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அது எங்க இருந்து வந்தது? இது பெட் கடையில இருந்துச்சு, சும்மா தான் எடுத்து பார்த்தேன். என்ன இருக்குன்னு இப்பவே திரும்ப வச்சிடுறேமா. ஒண்ணும் இல்லம்மா. நான் அத கேக்கல. எதுக்கு எடுத்த, எங்க போய்கிட்டு இருக்க, எதுக்காக Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்க. சொல்லு. சொத்தப்பாம சொல்லுடி. பிசினஸ் ட்ரிப். அதேதான். என்ன பிசினஸ் ட்ரிப்? போலாண்ட். அந்த பேர்ல ஒரு பிசினஸ் நடக்க போகுது. அதுக்கு கண்டிப்பா நான் வந்தே ஆகணும்னு எல்லாரும் சொல்றாங்கம்மா. ஏன்னா அதுக்கான ரிப்போர்ட்ல என்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் போறேன். ஆமாமா அதேதான். தேனி பிடிக்கிற வேலை. அங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கான். அதனால ஒரு மீட்டிங் வைக்கணும்னு சொல்றாங்க. இதுக்காகவே நிறைய மீட்டிங்ஸ வச்சு பிரச்சனையை சமாளிக்க போறாங்களாம். இதுக்கப்புறம் சனேம் சொல்லுவா. சில சமயங்கள்ல அந்த இடத்துல நிறைய தேனீகள் அங்க இருக்கவங்கள கொட்டுதான். யாரு? இந்த பிசினஸ கண்டுபிடிச்சவங்கள தாமா. இந்த பிசினஸ யாரெல்லாம் பண்ணலாம் நினைச்சாங்களோ அவங்கள அந்த தேனீங்க கடிக்குதாமா. அதுக்கப்புறம் என்னன்னு அக்கா சொல்லுவா. நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சரிம்மா, நான் உங்களுக்கு சுருக்கமா தெளிவா சொல்றேன். ஒரு கம்பெனியை தேனீங்க கிட்ட இருந்து காப்பாத்துற ஒரு ஆட் பண்றோமா. அதுக்கு தான் நாங்க வர்க் பண்ண போறோம். அப்படியா செல்லம்? நல்லது இதுல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் இருக்கு, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இத கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குமா. இத பாரு, இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியாம பாத்துக்கோ. அம்மா, ஒரு விஷயம் நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு உங்க கடை ஓபனிங்ல எப்படி இருந்துச்சு? எல்லாம் ஓகேவாமா? எப்படி போச்சு? என்ன எப்படி போச்சு? ஒரு பக்கம் நானும் இன்னொரு பக்கம் உங்க அப்பா மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஏரியா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். சரிம்மா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்பாக்கு வியாபாரத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அதனால அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அடச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு அத்தாரிட்டி போயிடுச்சாமா. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவேன். பாரு, நீ பாத்து இருக்கணும். எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா இன்னைக்கு? ரொம்ப நல்லதுமா. அப்படின்னா நிறைய வியாபாரம் ஆச்சா? எல்லாத்தையும் வித்துட்டேன், எல்லாத்தையும் வித்துட்டேன். ஆனா காசுதான் சம்பாதிக்கல. என்ன சொல்றீங்க? அது நாங்க எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம். ஆனா லாபம் வருமானு யோசிச்சு பார்க்கல. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. இப்ப போய் அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கணும். கொஞ்சம் தள்ளு, நான் அதை எடுத்துக்கிறேன். உங்க ரூம் அந்த பக்கம் இருக்குமா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என் பேரை ஒரு தடவை கூப்பிடுங்கம்மா. நான் இங்கதான் இருக்கேன். இங்கதான் இருக்கோம். சரி போங்க. நான் இந்த ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றேமா. சத்தம் போடாம வேலை பாருடிங்களே கொஞ்சம் நான் பாத்துக்கறேன். சூட்கேஸை எடுத்து வைடி. அந்த அழகான தேனீகளை நீ பார்த்தல்ல? என்ன அழகான என்ன பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியும்ல? ஜிஜி, சாப்பிடும்போது பேசாத. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சரி கேளு, வேற என்ன பண்றது? ஆனா எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அப்படி என்ன கேக்குற அளவுக்கு என்கிட்ட விஷயம் இருக்குன்னு தெரியலையே. வெக்கப்படாம அப்படியே ஃப்ளோல கேட்டு விட்டு. இருந்தாலும் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. இங்க பாரு, அப்படி கேட்கும் போது உனக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த என்கிட்ட கேட்காமயே விட்டுறேன். அது நாம இங்க சாப்பிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை கேட்டா நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தெரியல. இருந்தாலும் அந்த விஷயத்தை என்னால கேட்காம அப்படியே விடவும் முடியல. ஜி சொல்லு. நான் கையை யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன சொன்ன? நான் கையை யூஸ் பண்ணிக்கலாமா? என்னது கையை யூஸ் நீ பண்ணுமா? ஒத்துக்கிட்டானா என் கையை யூஸ் பண்ணுவேன். அப்படி வேண்டான்னா பரவாயில்ல, விட்டுரு, பிரச்சனை இல்ல. பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, ஆனா இருந்தாலும் எனக்கு அப்படியே வேர்த்து கொட்டுதுமா. நான் மீனை என் கையால சாப்பிடலாமான்னு கேக்குறேன். ஏன் கேக்குறேன்னா, இந்த போர்க்க வச்சு சாப்பிடும் போது வாட்டமா சாப்பிட வரல. வெறும் கையில சாப்பிட்டா நல்லா எனக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீயா பிச்சு சாப்பிடுவேன். அதுக்கு ஏத்த மாதிரி முள்ளையும் தனியா எடுத்து வச்சிருவேன். இவ்வளவுதானா? உன் கையால சாப்பிட போறா, அது எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? சாப்பிடு.
சில நேரங்கள்ல நீ சுத்தி சுத்தி பேசுறியா, அதுதான் எனக்கு தப்பா நினைக்க தோணுது. கொஞ்ச நேரத்துல குழம்பி போயிட்டேன். ஆமால சில சமயம் வேகமா ஆமா, வேகமா தான் பேசுறேன். பேசுறேன் விசித்திரம். சரி நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இல்ல ஆரம்பிக்கத. நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எந்திரிச்சு போய் ஒரு டான்ஸ் போட்டு வரலாமா? அப்ப மீன் நான் கையில சாப்பிட போறேன்னு சந்தோஷப்பட்டேனே. இந்த மீன் இங்க தானே இருக்க போகுது. அது என்ன நீந்தி வெளியில ஓடிட போகுது? அப்ப வாங்க டான்ஸ் ஆடலாம். அப்படியா? வா, பாட்ட போடுவோம். ஓகே, நாம இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. எதுக்கு என்ன இப்படி புடிச்சு இழுக்கிற? என்னாச்சு? இல்ல நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேனா, விஷயத்தை நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். இப்ப அந்த சந்தோஷத்துல ஏதாவது உளறி வச்சிருவேன். ஓகே, அப்புறமாவே சொல்லுங்க. அட என்ன பண்ற? மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டமா? என்ன சொல்ற? ஆமா, அட அதேதான். ஜிஜி கொஞ்சம் காம் டவுன் ஆகுறியோ? யாருக்காவது வெயிட் பண்றீங்க? யாருக்காக நான் வெயிட் பண்ணல. யார் வந்திருப்பாங்க சரி சொல்லு. பொறுமையா போய் யாருன்னு பாரு. நான் போய் தான் திறக்கணுமா? சரி நானே போறேன். Calm down. போயிட்டு வந்துடுறேன். என் மூஞ்சில என்ன கடவுளே. கரடி வருதுன்னு தெரியல.